நீதிமன்ற அவமதிப்பு என்பது மிக கொடூரமான ஆயுதம். அதை எடுப்பதை அனுமதிப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரச்சனை மட்டுமல்ல, வழக்காடிகள் பிரச்சனை. வாஞ்சிநாதன் அப்படி கேவலமானவர் இல்ல, அப்படி ஒரு கேவலமானவா இருக்காரு. வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் பேரில் மதுரை கிளையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி GR சாமிநாதன் அவர்களின் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்துள்ளது. அது சம்பந்தமாகத்தான் இப்ப எங்க கருத்து சொல்ல போறோம். இந்த வழக்கை GR சாமிநாதன் அவர்களே திரும்ப பெற வேண்டும், ரொம்ப நல்லது. இல்லை என்றால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த வழக்கு இருக்க முடியாது. அவர் அதை ரத்து செய்யலாம் என்றது எங்களுடைய கருத்து. என்னன்னா, வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு? வாஞ்சிநாதன் தவறு செய்திருந்தால் அவரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இல்லை. அவர் என்ன பண்றாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு GR சாமிநாதன் அவர்களை பற்றி 14/6/2025 அன்று ஒரு புகார். அது சோசியல் மீடியா அது எனக்கு யாருக்கு தெரியாது. இதை வெளியில கசிய விட்டது வாஞ்சிநாதன் அல்ல. இன்றைக்கு அவர் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கிறார். யார் கசிய விட்டார்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம் டெக்னாலஜில. அதனால இதை அவர் வெளியில்ல, அவரு தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் புகார் கொடுத்தாரு. இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது எந்த இந்திய குடிமகனுக்கோ அல்லது எந்த வழக்கில கட்சிக்காரர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை அதுதான். ஒரு நீதிபதியை பற்றி அவங்க சொல்லணும்னா தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பணும். தலைமை நீதிபதிக்கு புகாராக அனுப்புவது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது. அதை யார் அவமதிப்புன்னு கருதுறதுக்கு வாய்ப்பு. சப்போஸ் அதுல அவரு கட்ட வார்த்தை எழுதுறாரு வச்சுங்க, அதுக்கு வாங்கினாதான் அதுல இல்ல. நான் இவ்வளவு நேரம் அதான் பேசிட்டேன். எழுதினார்னா தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுப்பார். அவர் எடுப்பார். அது ஏன்னா அதை எழுதியிருக்கிறதுக்கு பார்த்து பரிசீலனை பண்ண வேண்டியவர் தலைமை நீதிபதி அவர்கள். எனவே இவர் கண்டம் நடவடிக்கை எடுக்கிறது தவறு. அதையும் மீறி எடுத்தார்னா தலைமை நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்ன்றது நம்பர் 1. அதான் முதல் எங்களுடைய கோரிக்கையாக இங்க சொல்றோம். இந்த விஷயத்துல இது தனிப்பட்ட வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனைங்க. நீங்க ஒரு நீதிபதியை பத்தி ஒரு புகார் சொல்லணும், நீங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்புறீங்க. அதை நீங்க சோசியல் மீடியாவில் வெளியிடல, வேற யாரோ வெளியிடுறான். அதற்காக நீங்க எந்த நீதிபதி பேர்ல புகார் கொடுத்தீர்களோ அவர் கண்டெம்ட் எடுக்கலாமா என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வி. இது அனைத்து மக்கள் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் இதுல நிச்சயமாக ஒன்றுபட்டு இந்த உரிமை இருக்கு பாருங்க. இந்த உரிமையை வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு புகார் அளிப்பதற்கான உரிமை கூட இல்லையா? அந்த புகாரின் உண்மைத்தன்மையை, நம்பகத்தன்மையை அதை பத்தி தலைமை நீதிபதி விசாரி அதுல ஒரு முடிவு எடுக்கட்டும். அவர் அதை இல்லப்பா நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லட்டும். இல்ல நீ கொடுத்ததுல எனக்கு உடன்பாடு இல்ல, நீ நடவடிக்கை கூட எடுப்பாருன்னு சொல்லு. ஆனால் இவர் எடுக்கக்கூடாது அப்படி என்பதை நாங்க இதுல தெளிவாக உங்களுக்கு இப்ப தகவல் இப்ப சொல்றது அதுதான். இன்னைக்கு அவர் திங்கட்கிழமை அவர் கூப்பிட்டு. அந்த திங்கட்கிழமை கூப்பிடுறதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எந்த விதமான விவரமும் சொல்லல. என்னை பற்றி வாஞ்சிநாதன் நான் ஒருதலைபட்சமாக சாதிய ரீதியாக செயல்படுத்த சொல்றாரு. அதுல அவர் எந்த விவரமும் சொல்ல. எனக்கு விவரம் சொன்னா கூட அவர் விசாரிக்க கூடாது. அவரை பற்றிய என்னை பத்தி சொல்றேன்னு அவர் சொன்னா அவர் என்ன பண்ணும்? சப்போஸ் அவருக்கு தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் தவிர்த்து அவர்கிட்ட வேற ஏதோ அவர்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்க. வாஞ்சிநாதன் அவரை பற்றியே தவறாக பேசியது இருப்பதா எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமாக அவர் சீஃப் ஜஸ்டிஸுக்கு, இங்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதணும், இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதணும். எனக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இங்க இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதி அவர் பேரில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னுமே தவிர அவர் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, எந்த நபரின் பேர் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒன்னு, இப்போது டெல்லியில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவங்க வீட்டில் பல கோடிக்கணக்கான ரூபாய் சாக்கு பையில கோணி பையில எரிஞ்சது சம்பந்தமாக விசாரணை இருக்கு. அதுல அந்த சம்பந்தமான புகார்ல இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த விசாரணை தப்புன்னு சொல்லி யஷ்வந்த் வர்மா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. நீதிபதி தலைமை நீதிபதி பெருக்குடைய கவாய் அந்த விசாரணை அமர்வில் நான் அமர மாட்டேன், ஏனென்றால் சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவுல நானும் கலந்துகிட்டு இருக்கேன், அதனால நான் தலைமை நீதிபதி என்ற முறையில் ஒரு அமர்வை உண்டாக்குவேன், ஆனால் நான் அதில் கலந்துக்க மாட்டேன். இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டித்தார்கள்.
அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த கொகாய் அவர்கள் பேர்ல ஒரு பெண் ஊழியர் குற்றச்சாட்டு சுமத்தினார். இவர் என்னிடம் தவறாக பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அந்த அமர்வில் அவர் உட்கார்ந்திருந்ததை அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் நீதித்துறை சார்ந்தவர்களும் மக்களும் கண்டித்தார்கள். எனவே அந்த தப்பை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செய்யக்கூடாது. அதை செய்தால் தலைமை நீதிபதி இதை செய்யணும். தலைமை நீதிபதி, இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது அநீதியானது, இதை விசாரிக்க கூடாது. அவர் சம்பந்தமாக விசாரணை அவரே பண்ணிக்கூடாது. அதான் இதுதான் இந்த கூட்டத்தோட நோக்கம். அதுதான் இன்னைக்கு நாளை மண்டே திங்கட்கிழமை வரக்கூடிய கண்டம் நடவடிக்கையை ஒன்று சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்களே கைவிட வேண்டும், அல்லது தலைமை நீதிபதி தலையிட்டு இந்த ரத்து செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா இதை நிச்சயமாக நான் நினைக்கிறேன், இது ராஞ்சிநாதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இப்போ நாளைக்கு இவரை விட்டுருங்க, இன்னும் 5 வருஷம் பொறுத்து இன்னொரு நீதிபதி பேரில் புகார் கொடுக்க முடியுமா? அப்போ அந்த வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் வழக்காடிகள் கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே இந்த உரிமைக்காக நாம் நிச்சயமாக அனைவருடைய பிரச்சனையாக கருதி இதை அடுத்த கட்டத்துக்கு போகும். அவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கூட வழக்கறிஞர்கள் எப்போதுமே இங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க சிவில் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க தமிழ்நாடு தான். கிரிமினல் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க இப்போ பாருங்க என்னன்னா பிஎன்எஸ் இது தமிழ்நாட்டில் தான். இதே மாதிரி இந்த எல்லா இதை பாரு வழக்கறிஞர் நீதிபதியாக நியமனத்தில் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு தரணும், சதா சமூக நீதி என்று தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இதே மாதிரி குரல் ஒலிப்பதில்லை. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வேற இதெல்லாம் தப்பு இருக்கு, நம்ம சொல்றதெல்லாம் குற்றவியல் சட்டம் தப்புன்றதோ எல்லாமே சிபிசிக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது சேலம் பார் அசோசியேஷன். அதனால இதை இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்ல, தனிப்பட்ட வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்லவே அல்ல. இதுல வாஞ்சிநாதனே இது பரவாயில்ல விட்டா கூட நாம வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் விட மாட்டோம், அதை இது பண்ணுன்றதுதான் இப்ப நம்ம சொல்ற செய்தி. அதாவதுங்க பிரஸ்ல வரும்போது பாருங்களேன், ஏன்னா பிரஸ்ல வரும்போது பாருங்க தயவு செய்து, ஏன்னா நாங்க பிரஸ் ரிலீஸ் கொடுக்கல, நீங்க சந்தூர் தான் வச்சிட்டு இருக்காரு, அவர் முன்னெடுப்புல தான் இதுக்கு நடக்குது. அவர் தான் முதல் கைது போட்டிருக்காரு. ரெண்டாவது நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சில நீதிபதிகள் நிறைய இதை வழக்கறிஞர்கள் சமூகம் மாதிரி வழக்கறிஞர் சமூகத்தில் என்ன கேட்டா 100க்கு குறைஞ்சபட்சம் 90-95% இல்ல 99% இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறார்கள். ஆனா வெளிப்படையாக வருவதற்கு தயங்குவார்கள். இப்ப எங்க ஒரு ராணுவ ஆட்சி நடக்குது, என்ன பண்ணுவான்? ராணுவ ஆட்சி மக்கள் எதிர்ப்பான், வெளில வருவானா? வரமாட்டான். அதே மாதிரி தான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லையும் அதுல 10 நாங்க சொல்ற நம்பர் இல்லைங்க, இத மாதிரி பல மடங்கு இதெல்லாம் சரிதாங்க, கையெழுத்து போடணுமா அப்படின்றது இருக்காங்க. அதனால இதெல்லாம் தேவையில்லைங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான், நம்ம வேலை உண்டு இருப்போங்க அப்படின்றது இருக்கு. ஆனாலும் நாங்க நிச்சயமாக இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் நாங்களும். சார் அதாவது ஜஸ்டிஸ் சாமிநாதன் தானே சார் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கான்ட்டு என்ன கேக்குறீங்க சார்? நான் என்ன கேக்குறீங்க? ஆனால் வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய புகாரில் 14 புகார்கள் சொல்றதுல ஒரு சில புகாரில் அவர் சாதி ரீதியாக செயல்பட்டார், மத ரீதியாக செயல்பட்டார் என்று அவர் சொல்றாரு. அப்படி நானும் கூட சாட்டிருக்கேன். எங்க? பெரியார் திடல்ல ஐயா வீரமணி ஆசிரியர் அவர்கள் அவருக்கு இந்த குற்றச்சாட்டு சாட்டியிருக்காரு. நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த குற்றச்சாட்டு சாட்டியிருக்காரு. இன்னும் பல ஜனநாயக சக்திகள் இந்த குற்றச்சாட்டை அவர் பேர்ல சாட்டியிருக்காங்க. எனவே இது ஒண்ணு புதுசு இல்லை, நான் அதை பத்தி விரிவா சொன்னேன், மீண்டும் அதை பேசுறதுக்காக இல்லை. அதனால அவர் தான் சொல்லணும் சார். அவர் என்ன சொல்லணும், என்ன குற்றச்சாட்டு வாஞ்சிநாதன் சொல்றாரு அப்படின்றத சொல்லணும். ஏதாவது தலைமை நீதிபதிக்கு அனுப்பியது இல்லாம வேற என்ன வச்சிருக்காரா எனக்கு தெரியாது, அவர் தானே சொல்லணும். அவர் ஒண்ணு அவருடைய இதை பாருங்க, ஒரே ஒரு லைன் தான், ஒரே ஒரு லைனுங்க. தயவு செய்து அவர் கேட்கறது இல்ல அவருக்கு ஒரே ஒத்த பேப்பர், ஒத்த லைன் தான். Whether you Vanjinathan stand by your imputation of caste bias on the part of Justice Swaminathan in the discharge of his judicial duties. இதுதான் அதுல என்ன, அவர் imputation of caste bias இருக்கு, அத இனி இந்த தேதியில இத்தனை மணிக்கு இந்த இடத்துல
சொன்னேன், ஒரு கூட்டத்தில் வழக்கறிஞர் கூட்டத்தில் உரையாற்றும் போது சொன்னாய், அல்லது ஒரு இலக்கிய கூட்டத்தில் உரையாற்றும் போது சொன்னாய், அல்லது ஒரு சோசியல் மீடியா கொடுத்த இன்டர்வியூல சொன்ன, நீ சொன்ன வார்த்தைகள் இதுதான். சொன்ன வார்த்தை கூட இல்ல. இந்த வார்த்தை நான் வந்து இப்படி இருக்கேன் இருக்கு. எங்க குற்றச்சாட்டை வந்து இப்போ ஏன்னா கிரிமினல் கண்டெம்ட் என்பது ஒரு குற்றவியல் நடவடிக்கை. குற்றவியல் நடவடிக்கைன்னா சொல்லணும், என்ன கையை வெட்டினா கையை வெட்டினாய், எந்த ஆயுதத்தால வெட்டின, என்ன என்ன அதே மாதிரி விவரத்தை குற்றப்பத்திரிகை வலது கையில வெட்டியா இடது கையை வெட்டினியா, விவரங்களே இல்லாமல் பொதுவாக சொன்ன இப்படி என்ன விவரங்கள் சொல்லணும். அது கூட அவர் சொல்லக்கூடாது. அது கூட அவர் அப்படி கண்டு இருந்தா வாஞ்சிநாதனோ அல்லது வேறு எந்த வழக்கறிஞரோ அல்லது எந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ அல்லது சாதாரண குடிமக்களோ அந்த நீதிமன்றத்தின் மாண்புக்கு கேடு விளைவிக்கும் வகையில் பேசியதாக இருந்தால், அவரை பற்றி பேசியதாக இருந்தால், நீதிமன்றத்தை பற்றி இல்லை, அவரை பற்றி தவறாக பேசியதாக இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அவர் தலைமை நீதிபதிக்கு எழுதி தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாக பேசுறது வேறங்க. அப்ப கூட தலைமை நீதிபதி தான். பொதுவா இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றமே சாதாரண மக்களுக்கானதல்ல, கார்பரேட்டுகளுக்கானது அப்படின்லாம் பேசினா அப்ப கூட இவர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. சீஃப் ஜஸ்டிஸ் எழுதணும், இந்த மாதிரி ஒரு பேசுறாரு, அது நீதிமன்றத்தினுடைய மாண்பை குறைக்கும். நம்ம என்ன கார்பரேட்டுகளுக்கான நீதிமன்றமா, இது மக்களுக்கான நீதிமன்றம், இது அரசமைப்பு சட்டப்படி எங்கக்கூடிய நீதிமன்றம் அப்படின்ட்டு அவர் சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதணும். ஆனா அவர் தான் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர், யார்கிட்ட எந்த கண்டெம்ட் போடணுன்றத முடிவெடுக்கிறவங்க. இப்போ உத்தரவு கிடையாது. சாமிநாதன் அவர்கள் அல்லது எந்த ஒரு நீதிபதியோ ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை நம்ம மதிக்கலைன்னா அப்ப அவரு வழக்கமா அதை விசாரிப்பார். எந்த நீதிபதி போட்டாரோ அவர் விசாரிப்பார். அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவான விஷயமாக இருந்தால் அந்த வழக்குகளை எல்லாம் அவங்க விசாரிக்க மாட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சுங்க, குறைஞ்சபட்சம் நான், நீதிபதி சந்துரு, திராவிடர் கழக ஆசிரியர் வீரமணி, இன்னும் திராவிட இயக்கத்தை சேர்ந்த பல தலைவர்கள் பலர் வந்து இவர் இந்த மாதிரி பேசின இவருடைய பல தீர்ப்புகளை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பா ரெண்டு இதை மட்டும் நான் சொல்றேன். ஒன்னு அவர் பேர்ல சொல்ற குற்றச்சாட்டு ஃபாரம் ஷாப்பிங் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய கவர்னர் அவர்கள் அதிமுக ஆட்சி காலம் உட்பட 2021 தான் ஸ்டாலின் முதல்வராகிறாரு. 2020 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது சட்டசபையில் ஏகமனதாக திமுக ஆதரவுடன் யூனிவர்சிட்டிக்கான சட்டம் நிறைவேறுது. அதே மாதிரி இப்ப திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேறுது. எதுக்குமே ஒப்புதல் தர மாட்டேங்கிறாரு. ஏன்னா அது அவருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துது வைஸ் சான்சலர் நியமனத்துல. அப்போ இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தின் கதவை திமுக அரசு தட்டுது 2023. அதுல 2024 ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட கழிச்சு ஏப்ரல் மாசத்துல ஒரு தீர்ப்பு வருது. தப்பு, கவர்னர் செய்தது தப்பு, 4-5 ஆண்டுகளா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, நீ இதுக்கு ஏற்கனவே இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீ திருப்பி அனுப்பி அவங்க மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. இப்ப 5 வருஷம் ஆன தொட்டு நாங்க உங்ககிட்ட திருப்பி அனுப்பல, பேரறிவாளன் வழக்கு மாதிரி நாங்களே இதை செஞ்சிடறோம், சட்டமா இது சட்டம் தான் இனிமேல்ட்டாங்க. உடனே இப்ப யாரு கவர்னர் பண்ண வேலையை அடுத்து பிஜேபியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் வெங்கடஜாலபதி அவசரமா எந்த காலத்துல நீதிமன்றம் வெக்கேஷன்ல இருக்கு, கோடை விடுமுறையில் இருக்கு, இப்ப 5 வருஷமா இருக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த சட்டங்களை தடை கொடுக்கணும்னு சொல்லி வெக்கேஷன்ல வழக்கு போடுறாரு. எங்க திருநெல்வேலியை சேர்ந்தவர் மதுரை பெஞ்சை விட்டுறாரு. அப்போ ஜி.ஆர். சாமிநாதன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் உட்கார்றாரு, அங்க போடுறாரு. அவருக்கு வக்கீல் யாரு? மதுரையில இருந்து வக்கீல். அப்ப இது பேர் என்ன அப்படின்றத நாங்க அப்பவே கேள்வி கேட்டோம். இது விசாரிக்கப்படணும்ன்றோம். இது என்னன்றத இதை விசாரிக்கப்படணும் குறைஞ்சபட்சம். எப்படி இது இதா நடக்குதா அப்படின்றத அதுக்கு தடை கொடுத்துருக்காருங்க, தடையும் கொடுத்துருக்காரு. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு போராடின சட்டம் போயிடுது. இந்த மாதிரி எண்ணற்ற நாங்க மொத்தம் ஒரு 14 சம்பவங்களை அவரை குறிப்பிடுறாரு. அதே பல அதெல்லாம் பேசுறதுக்கான ஏன்னா இன்டர்வியூல இப்ப நீங்க சொல்றதுக்கு இல்லையா நேர்காணல், இது அந்த தனிப்பட்ட முறையில் நீங்க உங்க சேனல் கேளுங்க, அதை பத்தி நான் இப்ப பேச கூட தயாரா இருக்கும்.
இப்ப நான் குறிப்பா இப்போ எங்களுடைய ஒரே நோக்கம், இந்த பிரஸ் கான்பரன்ஸ் ஒரே நோக்கம், கண்டெம்ட் வாஞ்சிநாதன் பேரில் எடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இது பண்ணதான் தவிர, இப்ப நீதிபதி சுவாமிநாதன் கடந்த ஒரு இப்போ 8-9 ஆண்டுகளாக செயல்பாட்டில் அவரை பற்றிய விமர்சனத்தை பற்றி அவர் எடுத்து பல தீர்ப்புகளை பற்றிய விமர்சனம், அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் அல்ல, தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கே நண்பர் தான். அவரை பொறுத்த வரையில அவருக்கு தீர்ப்பிலே இருக்கக்கூடிய விமர்சனம் பண்ணுவது இப்ப நோக்கம் இல்ல. அது சம்பந்தமாக இப்போ அவர் நீதிமன்ற அவமதிப்பு என்பது மிக கொடூரமான ஆயுதம். அதை எடுப்பதை அனுமதிப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. வழக்கறிஞருடைய அதான் அடிப்படை, வழக்கறிஞருடைய தொழில் செய்யும் உரிமைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா, நீதிபதியை பத்தி அவருக்கு எதனா புகார் இருக்குமானால் அவர் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புறது தான் ஒரே வழி. அதை தவிர வர ஒரு வழியும் கிடையாது. அதுல போய் எப்படி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வரும் அப்படின்றதுதான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். அதனால அவர் உடனே திங்கட்கிழமை இன்னைக்கு இதன் மூலமாக அவர் அதை நிறுத்தணும். அதை எதிர்காலம் முடிவு செய்யுங்க. எதிர்காலம் நிச்சயமாக அதாவது சொல்லிட்டு வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரச்சனை, வழக்கறிஞர் பிரச்சனை மட்டுமல்ல, வழக்காடிகள் பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை, உங்கள் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை நீங்க கூட நாளைக்கு எதனா ஒன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. நீங்க எதனா மீடியாவில் எதனா ஒன்று போட்டீங்கன்னா அதோட தீர்ந்தது. அதனால எல்லாரோட உரிமை சம்பந்தமான பிரச்சனை. அதனால இந்த சமூகம் என்ன பண்ணுது, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நிச்சயமாக நம்ம ஒரு உரிமைக்காக எப்போதுமே குரல் கொடுப்போம். நான் யாருன்றத எனக்கு யார் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. யார் அதை செய்யணும்? இப்போ காவல்துறை செய்யணும். இன்னைக்கு சைபர் கிரைம் உடனடியாக இன்னைக்கு எனக்கு கூட இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தை பத்தி தெரியாது, நீங்களே கூட கையாளுற பல செய்திகள் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எங்க இருந்து ஒரு செய்தி வெளில வருதுன்றத இன்னைக்கு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இருக்கு பாருங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஏன்னா அவங்க பிளாட்ஃபார்ம் தான். இப்ப மீதி நாடகம் மாதிரி கிடையாது. நாடகத்துல எல்லாருமே கில்ட்டி, எல்லாருமே குற்றவாளிகள். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இப்ப மோடி இப்ப இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மீடியா ஹவுஸ்க்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ட்விட்டர், இன்னைக்கு பேஸ்புக்கு, ஒவ்வொன்றுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்துல என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த மீடியம் இருக்கு பாருங்க, இந்த மீடியம் குற்றவாளிகள் இல்ல, யாரு போடுறானோ அவன் தான் குற்றவாளி, அவன் மேல தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்ப யார் முதல்ல போடுறாங்கன்றத கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். அதை போட்டு கண்டுபிடிக்கட்டும். ஏன்னா வாஞ்சிநாதன் கண்டி அதை போட்டிருந்தாருன்னா அப்ப அவரும் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதை யாருன்றத பார்க்கலாம். ஏன்னா அவர் 14/6 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த இது திடீர்னு எப்படி இப்ப வருது அப்படின்றத சைபர் கிரைம் கண்டுபிடிக்கட்டும். அவரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்புறது தப்பு கிடையாது. அதே வாஞ்சிநாதன் வாட்ஸ்அப்ல இதை பேஸ்புக்ல அவர் போட்ட அந்த புகாரை பகிர்ந்திருந்தால் அது குற்றம். அதை நான் இல்லைன்னா அவர் டிஃபெண்ட் பண்ணல. ஆனால் அது அல்ல அவருடைய குற்றச்சாட்டு. அப்போ அவர் பண்ணக்கூடாது. அதே குற்றம் செய்தால் கூட நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பண்ணக்கூடாது. அதை தலைமை நீதிபதிக்கு சொல்லி வேற நீதிபதி விசாரிக்கணும். அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி. அவருக்கு அவரே தீர்ப்பு சொல்லிப்பது அல்ல. என்ன என் சொத்தை பத்தி ஒன்று வழக்கு வருதுங்க, நான் நீதிபதியா இருக்கேன், என் சொத்தை பத்தி வழக்கு நானே விசாரிச்சுக்கலாமா? என் சொத்தை பத்தி வழக்கு வந்தா நான் தலைமை நீதிபதிக்கு எழுதணும். இல்ல சரி, நீங்க ரொம்ப நெருங்கிய நண்பர், உங்க வழக்கே முன்னாடி வருது. எதிர்கட்சிக்காரன் சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும், எப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், இந்த வழக்கு நீ வேற நீதிபதிகிட்ட போடுங்க அப்படின்னா இந்த இது இப்ப அவர் சாற்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன நீ திட்டுறேன்னா அப்ப அந்த வழக்கு வேற ஒரு ஆள்கிட்ட போகும். ஒண்ணு அது கூட இந்த விஷயத்துல பொறுத்த வரையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுத்த புகார் நீதிமன்ற அவமதிப்பே ஆகாது. அப்படி நீதிமன்ற அவமதிப்பு என்ற நடவடிக்கை எடுக்கணும்னா தலைமை நீதிபதி ஒன்னா பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாக்குறாருன்னு வச்சுங்களேன், நமக்கு தெரியாது. சப்போஸ் அதுல கெட்ட கெட்ட வார்த்தையா எழுதியிருக்காருங்க, சாமிநாதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எழுதுறாரு, இல்லவே ரொம்ப ரொம்ப அதாவது நான் வாயில சொல்ல விரும்பலைங்க, அந்த மாதிரிலாம் எதாவது வச்சுங்க. வாஞ்சிநாதன் அப்படி கேவலமானவர் இல்ல, அப்படி ஒரு கேவலமானவா இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ தலைமை நீதிபதி எடுப்பாருங்க, என்னப்பா இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன் ஒருத்தர் தனி இந்த நீதிபதி உங்களுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? இவர் இந்த மாதிரி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு,
இவர் லஞ்சம் வாங்கினாரு, இல்லை இவர் விலை மாதர் வீட்டுக்கு போனார், இப்படிலாம் எழுதுற என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்கலாம். அப்படிலாம் சொல்லலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே இப்போது அந்த புகார் பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதுக்கு இடையில இவர் கோபம் வருது. ஏன் என்ன கோபம் வருது? நம்ம பேர்ல இப்படி புகார் கொடுத்துருக்காங்களேன்ட்டு. அது அப்படி தப்பு, கோபப்படாதீங்க. அத புகார் என்னன்னு பார்க்கலாம், ஒன்னும் ஆயிட போறது இல்லை. ஏங்க இந்தியாவில் கடந்த 75 ஆண்டுகள்ல ஒரு நீதிபதியும் யார் இப்ப பணத்தை எரிச்சா இருப்பாருங்க, அவர் கூட இன்னும் வேலை விட்டு போகல. அவர் அலகாபாத்ல இருந்தவர் 15வது இடத்துல இருந்தாரு. அவருக்கு டெல்லியில 1ல இருந்து 3க்குள்ள நிக்கிறார், 2ன்னு நினைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? 1ல இருந்து 2ன்னா கிங் மேக்கர். கிங் மேக்கர் என்ன? டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரைக்கிறவர். அந்த இடத்துக்கு எப்படி அவர் வராரு? இப்படி ஏற்பட்டாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவரே இன்னும் போகல, ஒன்னும் ஆகல. இந்தியாவில் 75 வருஷத்துல இதுவரையில ஒரு நீதிபதி பேர்ல கூட பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுத்தது இல்ல. அவர் பேர்ல இன்னும் எஃப்ஐஆர் கிடையாது. யாரு? இந்த வர்மா பேர்ல. அதனால இதுதான் இன்னைக்கு ஏன் இதை தராங்கன்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் எந்த அச்சமும் இன்றி எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக இருந்தாலும் அல்லது பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் நிக்கணும்ன்றதுக்காக இந்த உரிமை கொடுத்திருக்காங்க. ஆனால் அதை யாரும் நீதிபதிகளும் கூட தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த கண்டெம்ட் உட்பட அப்படிதான் பார்க்கணுமே தவிர பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இதன் மூலமா சொல்றோம். அதனால இதை அவரை மீண்டும் மீண்டும் சொல்லுவது, இந்த கண்டெம்ட்டை முடிச்சுக்கோ, அது எல்லாருக்கும் நல்லது.